வாழ்த்துக்கள். மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அன்பு மாணவர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம், அளப்பரிய செல்வ வளம், உங்கள் இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு, இவை அனைத்தையும் நிறைவாக பெற்று வளமோடு வாழ ஈசனோடு வாழ்த்துகிறோம். சிவாய. வாழ்த்துக்கள். மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம பிரார்த்தனைக்கு சரீரத்தை தயார்படுத்துவோம். நாடி சுத்தி. எல்லாரும் உங்களோட வலது கையை நீட்டுங்க, இடது கையால் தாங்கி பிடிங்க. கட்டவரலுக்கு பக்கத்தில் இருக்க 2 வரலையும் மடிச்சுக்கணும். இடது மூக்கை மோதிர வரலால் அடைக்கணும். வலது மூக்கு வழியாக 5 கவுண்டிங் மூச்சை உள்ளே இழுக்கணும், 10 கவுண்டிங் அடக்கணும், 60 கவுண்டிங் ப்ரீத் அவுட். எப்படின்னா 1 2 இந்த மாதிரி 60 கவுண்டிங் பண்ணணும். ரெடி? இடது மூக்கை அடைச்சிக்கோங்க, வலது மூக்கில் 5 கவுண்டிங் மூச்சை இழுங்க, 10 கவுண்டிங் அடக்குங்க, 60 கவுண்டிங் விடுங்க. ரெடி? சாஸ்திரிகா. கைகளில் ஆதி முத்ரா. 10 கவுண்டிங். 1 ரெடி? ஆகார பிரணயமம். ஆதி முத்ரா. தொப்புளுக்கு கீழே வலது கை, அது கீழே இடது கை. ஒரு 10 கவுண்டிங் மூச்சை இழுக்கணும், வாய் வழியாக காற்ற விடணும். பத்து கவுண்டிங் பண்ணுங்க, ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. இப்போ நமது உடல், மனம், உயிர் 3 அடுக்குகள்லையும்
சிவ பேராற்றலை நிரப்ப வேண்டும். உங்களுடைய சுழுமுனை வர்மத்தை தூண்டிக்கோங்க. வலச்சுழல் 6, இடச்சுழல் 6, மறுபடியும் வலச்சுழல் 6. உள்ள இழுக்கிற சுவாசம் ஓ, வெளியே விடுற சுவாசம் ஸ்வர்ண பைரவா. அந்த மகா ஸ்வர்ண பைரவருடைய பேராற்றல் நம் உடல் மனம் உயிர் மூன்றிலும் பரிபூர்ணமாக நிரம்பி இருப்பதை உணருங்கள். ஆத்ம அனுபூதி, பிராண பயிற்சி பண்ணிக்கோங்க. உள்ளே எடுக்கிற மூச்சு ஓ, வெளியே விடுற மூச்சு ஸ்வர்ண பைரவா. அந்த மகா ஸ்வர்ண பைரவரின் பேராற்றல் நம்முள் நிரம்பி இருப்பதை உணருங்கள். பிரார்த்தனை. அந்த மகா ஸ்வர்ண பைரவரின் பெருங்கருணையினால் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். நமது வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளங்களை அபரிமிதமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம் இதயத்திற்கு பிடித்த உறவுகளோடு நாம் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மகா ஸ்வர்ண பைரவரின் திருவடிக்கு வாழ்த்துக்கள். ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி, ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி, ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. நாம் தர்மத்தின் வழியில் நடக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தில் தர்மம் தழைப்பதற்கு நம் உடல் பொருள் ஆவி அத்துணையவும் முழுமையாக தியாகம் செய்வோம். நமது பிறப்பே தர்மத்தை தழைக்கச் செய்யவே என்பதை முழுமையாக உணர்கிறோம். தர்மத்தின் வழியில் வாழும் மக்களுக்கு வருமானம் கிடைப்பதற்கு துணை புரிவோம். தர்மத்தின் வழியில் வாழும் மக்களுக்கு அதிகாரம் கிடைப்பதற்கு துணை புரிவோம். தர்மத்தின் வழியில் வாழும் மக்களுக்கு ஆரோக்கியம் கிடைப்பதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம். நாம் தர்மத்தின் வழியில் வாழ்ந்து தர்மத்தின் வழியில் வாழும் மக்களுக்கும் உறுதுணையாக இருப்போம். தர்மம் தழைப்பதற்கு நமது உடல் பொருள் ஆவி அத்துணையும் தியாகம் செய்வோம். தர்மம் வெல்லட்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிவாய நம. மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் உடலியல் பாவகங்கள் 12 பாவகங்களில் 6 பாவகங்களை கடந்து 7வது பாவகத்தில் நாம் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் உடலியல் பாவகம் 1 அப்படிங்கிறது நமது மூளை. உடலியல் பாவகம் 2 அப்படிங்கிறது நம்முடைய முகம். உடலியல் பாவகம் 3ங்கிறது நமது கழுத்து மற்றும் மார்பு, கைகள். உடலியல் பாவகம் 4ங்கிறது நமது இதயம், நுரையீரல். உடலியல் பாவகம் 5ங்கிறது நமது இரைப்பை. உடலியல் பாவகம் 6ங்கிறது நமது சிறுகுடல், கணையம், சிறுநீரகம், அட்ரீனல். உடலியல் பாவகம் 7 அப்படிங்கிறது நம்மளுடைய ஜனன உறுப்பு.
இந்த ஜனன உறுப்பு தான் நமது சரீரத்தின் ஆதார மையம். அதாவது சுழலக்கூடிய ஒரு பொருளின் ஆற்றல் அதன் மைய பகுதியிலே ஒருமுகப்படும். அதைப்போல் உடலெங்கும் இயங்கக்கூடிய உயிர் ஆற்றலானது நமது உடலின் மத்திய பகுதியாகிய சுக்கிலத்திலே நிலை பெறுகிறது. எப்படி ஒரு வாகனத்துடைய உயிர் ஆற்றல் அந்த வாகனத்துடைய எலக்ட்ரிக்கல் பவர் அந்த வாகனத்துடைய பேட்டரியில் தான் ஸ்டோர் ஆகும். அந்த பேட்டரிக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிரில் வாட்டர் அப்படின்னு உள்ள தண்ணி இருக்கும். அந்த பேட்டரியுடைய நீரில் தான் பேட்டரியுடைய எலக்ட்ரிக்கல் பவரே ஸ்டோரேஜ் ஆகும். அதனால தான் பெரிய பெரிய கண்டெய்னர்கள்லாம் டெய்லி பேட்டரி வாட்டரை செக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த தண்ணி ரொம்ப குறைஞ்சிடுதுன்னா பேட்டரி வெடிச்சிடும். ரொம்ப அதிகமாயிட்டாலும் பொங்கி வெளியே தள்ளிடும். அந்த லெவலோடு அந்த வாட்டரை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தான் நமது உடலுடைய மின்காந்த சக்தியாகிய உயிர் சக்தி நிலை பெறுவது நமது சுக்கிலத்தில் தான் நிலை பெறும். அது ரொம்ப கழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா உடம்பில் உயிரின் அளவு குறையும், பல நோய்கள் உருவாகும். அது அளவுக்கு மீறி போனாலும் அதை தக்க விதத்தில் பயன்படுத்தும். இந்த சுக்கிலத்தின் ஆற்றலே நமது மன வலிமை. இந்த சுக்கிலத்தின் ஆற்றலே நமது விருப்பத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய ஆளுமை. சுக்கில திறன் இல்லாதவன் ஆசைப்படுவான், அவனால் அடைய முடியாது. ஆனால் சுக்கில வீரியம் உள்ளவனுக்கு காமம் அப்படிங்கிற எண்ணத்தின் திணிவு அதிகமாக இருக்கும். காமம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா நாம் நினைக்கக்கூடிய ஆசைகளின் மீதான வலுவான எண்ணத்தின் ஒருமைப்பாடு தான் காமம். காமம் உள்ளவன் தான் தனக்கான தகுதிகளை பெருக்கிக்கிடுவான். காமம் உள்ளவன் தான் தனக்கான துணையை எப்படி கட்டுப்படுத்தணும்னு தெரிஞ்சுப்பான். காமம் உள்ளவன் தான் தன் வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளங்களை பரிபூரணமாக பெறுவதற்கு தகுதி படைத்தவன். காமம் உள்ளவன் தான் தனக்கான அடுத்த தலைமுறையவும் கட்டமைக்கக்கூடியவன். இங்கே காமம் அப்படிங்கிறது உடல் உறவு கிடையாது, எண்ணத்தின் திணிவு. நான் நினச்சதை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற எண்ணத்தின் திணிவு. இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை சொல்லுதார், எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர் திண்ணியராக பெறின். சிவம் அப்படிங்கிறதே எண்ணத்தின் திணிவு தான் சிவம். நீ இல்லறத்தில் வாழ்ந்த அப்படின்னா சிவம் காமமாக வெளிப்படும். நீ இல்லறத்தை துறந்து துறவரத்தில் இருந்தன்னா இதே சிவம் உனக்கு ஞானமாக வெளிப்படும். அப்போ இங்கே சிவம் அப்படிங்கிறது எண்ணத்தின் திணிவு. தான் விரும்பியது அனைத்தையும் அடையக்கூடிய ஆற்றல் படைத்தவனின் இதயத்தில் எழக்கூடிய ஆசையின் சக்தி தான் சிவம். இதைத்தான் ஐயன் திருமூலர் சொல்லுதாரு, மாடத்தில் உலான் அல்ல, மண்டபத்தில் அல்ல, கூடத்தில் உலான் அல்ல, கோயிலில் அல்ல, வேடத்தில் உலான் அல்ல, வேட்கை விட்டார் மூடத்தின் உள்ளே இருந்து முக்தி தருபவனே ஈசன். அதாவது சிவம் அப்படிங்கிற பேராற்றல்
உனக்கு கோயிலில் தேடினாலாம் கிடைக்காது. ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு பட்டையை அடிச்சுக்கிட்டு நீ வேஷம் தரிச்சாப்புல உனக்குள்ள சிவம் வராது. எண்ணத்தின் திணிவு உள்ளவன், நான் நினைச்சதை அடைஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற எண்ணத்தின் வெறி கொண்டவனின் இதயத்தில் வெளிப்படுவதுதான் சிவம். அந்த எண்ணத்தின் வேகத்தை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் தான் சுக்கிலம். அது இருக்கக்கூடிய இடம்தான் நமது டெஸ்டில்னு சொல்லக்கூடிய வெதர். அது வெளிப்படக்கூடிய உறுப்பு தான் நமது லிங்கம். சுக்கிலத்தின் திறத்தை பொறுத்து தான் நமது மன வலிமையே கட்டமைக்கப்படும். சுக்கில வீரியம் இல்லாதவனுக்கு உடல் ஆரோக்கியம் கிடையாது. சுக்கில வீரியம் இல்லாதவனுக்கு மனைவியை கட்டுப்படுத்த முடியாது. சுக்கில வீரியம் உள்ளவனுக்கு சம்பாத்தியம் பண்ண முடியாது. சுக்கில வீரியம் இல்லாதவன் உயிரோடு இருந்தாலும் செத்தவனுக்கு சமம். அதனால தான் நமது வர்ம சூத்திரத்தில் வித்து விட்டவன் நொந்து செத்தான் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. அதனால் சுக்கில வீரியத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும். அதற்கு உண்டான பாவகம்தான் உடலியல் பாவகம் 7. இதற்குண்டான உடலியல் உறுப்புக்கள் ஸ்பைனல் கார்டில் L4, L5, S1, S2, S3. இதற்கு உண்டான வர்ம புள்ளிகள் மூத்திரக்காலம், ஆமைக்காலம், அரையாப்பு, அணிவர்மம், லிங்கவர்மம், கல்லிடை வர்மம், தண்டோடி வர்மம், நீர்த்தாரை வர்மம், குண்டேலி வர்மம், அது கூட பதைக்கால் வர்மம். இந்த வர்ம புள்ளிகள் பூரா நமது வித்து நாதத்தை வீரியப்படுத்தக்கூடியது. இந்த வித்துநாதம் வீரியப்படுறதுக்கு உண்டான உறவுகள் மனைவியும் குழந்தையும். நீ மனைவியவும் குழந்தையும் எந்த அளவுக்கு நீ நேசிக்கிறாயோ, எந்த அளவுக்கு பிரதிபலன் பாராமல் அவர்களுக்கு தொண்டு செய்கிறாயோ, அந்த அளவுக்கு தான் வித்து வீரியம் கூடும். மனைவியை வெறுப்பவன், குழந்தைகளை வெறுப்பவனுக்கு வித்துநாதம் பெருகாது. அதனால் மனைவி குழந்தைகள்கிட்ட குறை பார்க்காத, அவங்கள திருத்தணும்னு நினைக்காத, அவங்க இயல்பின்படி இருக்கட்டும். நீ அவர்களுக்கு அடிபணிந்து அவர்களுக்கு தொண்டு செய். அதுதான் இல்லற தர்மம். அந்த தர்மத்தை சரியாக செய்ய வேண்டுமானால் இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் துவர்ப்பு, கசப்பு. அதுக்கு உண்டான மருந்து நரசிம்ம லேகியம், வித்து விருத்தி லேகியம், தாது புஷ்டி லேகியம், சிட்டுக்குருவி லேகியம். இது எல்லாமே உங்களுக்கு தேவையான கசப்பையும் துவர்ப்பையும் அதிகமாக உடம்புக்கு கொடுக்கக்கூடியது. இன்றைக்கி பல பேருக்கு ஆண்மை வீரியம் குறையிறதுக்கும், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை வர்றதுக்கும் அவன் உடம்பில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவையின் குறைவு தான் காரணம். துவர்ப்பு தான் இரத்த ஓட்டத்தை தூண்டும். நாம் இனிப்பு எடுப்போம், காரம் எடுப்போம், உப்பு எடுப்போம், எப்போமாவது கசப்பு கூட எடுப்போம், புளிப்பையும் எடுப்போம். துவர்ப்புங்கிற சுவை பல பேருக்கு என்னன்னே தெரியாது. பல பேர் துவர்ப்புங்கிறத கசப்புன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. துவர்ப்புங்கிறது கடுக்காய் சாப்பிடும்போது நீ உணர்றது துவர்ப்பு. ஜாதிக்காய் சாப்பிடும்போது நீ உணர்றது கசப்பு. ரெண்டுக்கும் வித்தியாசம். அதனால் இந்த
ஆரோக்கிய ஒழுங்கியல் செயல்பாடுகள்லாம் சரியாக கட்டமைச்சிக்கிட்டு இன்றைய பயிற்சியை பழகுங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உடலியல் பாவகத்திற்கு உண்டான ஆசனங்கள் எல்லாமே மகா லிங்க விருத்தி ஆசனங்கள் தான். மிக கடுமையாக தான் இருக்கும். உடலுடைய 72,000 நாடிகளையும் அப்படியே முறுக்கிற மாதிரி தான் இருக்கும். செய்ய தான் செய்யணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இந்த மகா லிங்க விருத்தி சூத்திரங்கள் உன்னுடைய உடலை வலுப்படுத்தக்கூடியது, உனக்கு மன்மத தோற்றத்தை உருவாக்கக்கூடியது, வித்து வீரியத்தை அதிகப்படுத்தக்கூடியது, புத்திரபாக்கியத்தை உருவாக்கக்கூடியது, செல்வத்தை அடையக்கூடிய மன வலிமையை உருவாக்கக்கூடியது, உனது மரணத்தையே தள்ளி போடக்கூடியது. இந்த மகா லிங்க விருத்தி சூத்திரத்தை நீ தொடர்ந்து செஞ்சன்னா உனக்கு முதுமை வராது. மரணம் அப்படிங்கிறத நீ நினச்சா தான் வரும். அதனால் ப்ராப்பராக செய்யுங்க. முடியலைனாலும் முயற்சி பண்ணி செய்யணும். சரியா? உடலியல் பாவகம் 7 ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? செல்வராஜ், நல்லது. அதே மாதிரி உன் மனைவியால் தீராத தலைவலி, உன் குழந்தைகளால் தீராத தலைவலி, என்ன செஞ்சாலும் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னா வருத்தப்படாத. நீ செய்த கர்மத்தின் விளைவு தான் மனைவி, நீ செய்த கர்மத்தின் விளைவு தான் குழந்தைகள். அதை நீ அனுபவித்து தீர்க்கணும்னு இருக்கு. சந்தோஷமாக அனுபவி. நீ அனுபவிக்கலை அப்படின்னா உன்னுடைய குழந்தைகளுக்கு அது வட்டியும் முதலுமா அவன் தலையில் போய் விழும். அதனால் மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லைன்னா அவங்கள குத்தம் சொல்லாத. நீ செய்த பாவத்தின் விளைவு அவர்கள். அவங்க மூலமாக தான் நீ பாவத்தின் பலனை அனுபவிக்கணுங்கிறது விதி. சந்தோஷமாக ஏற்றுக்கும். அதற்கான வலிமையை கொடுக்கறது தான் இந்த மகா லிங்க விருத்தி சூத்திரங்கள். சரி, ரெடி? ஆயத்தமாகுங்க. ப்ராப்பராக செய்யணும். மாணவர்களுக்கு ஆடியோ வீடியோலாம் கரெக்டாக இருக்கா? One second. Ready? 10 counting. Relax. 6 counting. 1, 2, 3, 4, 5, 6. Next. 1, 2, 3, 4, 5, 6. Valachudal. 1, 2, 3, 4, 5, 6. Opposite. 1, 2, 3, 4, 5, 6. மறுபடி வலம். 1, 2, 3, 4, 5, 6. Next. இதை இப்போ கையால் தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6. Next. Right leg, left leg,
6 counting. The next 10 counting is a next 10 counting ready? 6 counting, right leg. 1, 2, 3, 4, 5, 6. Left leg. 1, 2, 3, 4, 5, 6. Next, right leg. Right leg. 1, 6 counting. Upper side. Left leg. 6 counting. Ready? Left leg. Left leg. பக்கவாட்டில் காலை நீட்டிக்கும். பக்கவாட்டில் காலை நீட்டு. easy. 6 counting. 1, 'Opposite side. Right leg. ரைட் லெக்கை மடிச்சுக்கோ. இடது காலை நீட்டிக்க பக்கவாட்டில். 6 கவுண்டிங். ரெடி? ரைட் லெக். 6 counting. Left leg. 6 counting. Next, Paschimottanasana, 6 counting. Ready? Vajrasana. அளவு எடுத்துக்கோங்க. 1,
2. Keep rotation. வலச்சுழல் 6 counting. 1. Opposite 6 counting. மறுபடியும் வலம். நெக்ஸ்ட் வஜ்ராசனா. அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 10 counting. 1 2 3 4 5 6 7 8 9 10. Next 10 counting. 1 2 3 4 5 6 7 8 9 10. Next 10 counting. 1 2 3 4 5 6 7 8 9 10. Next வஜ்ராசனா. அளவு எடுத்துக்கோங்க. ஈஸி. 30 counting. 1 2 relax. ரெடி. அந்த மகாஸ்வர்ண பைரவரின் எல்லையற்ற ஆண்மை பேராற்றல் நம்முள் நிரம்பி இருப்பதை உணருங்கள். ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. அந்த மந்திர பேராற்றல் நமது உடல் முழுவதும் உயிர் ஆற்றலை அதிரச் செய்ய வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க. ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. இந்த மந்திரம் சொல்லும்போது நமது பாவனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமது கொண்டை கொள்ளி வர்மத்திலிருந்து மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஓம் நமது மூலாதாரம் வரைக்கும் மூச்சை இழுக்கணும். அதாவது நமது துரியத்திலிருந்து மூலாதாரம் வரைக்கும் ஓம். அப்புறம் மூலாதாரத்திலிருந்து துரியத்தை நோக்கி
ஸ்வர்ண பைரவா போற்றி. நமது உடல், மனம், உயிர் அத்துணையும் ஸ்வர்ண பைரவராக மாற வேண்டும். ரெடி? நெக்ஸ்ட் அர்த்த சக்கராசனா. 10 counting. 1 2 3 4 5 6 7 8 9 10. Easy. The next leg movement. 6 counting. Right leg. 1 2 3 4 5 6. Left leg. Next method. கால் மூட்டு மடங்கக்கூடாது. 6 counting. Left leg. Next 6 counting. Right leg. Left leg. Next, hip rotation, 6 counting. Right side. 1 2 3 4 5 6. Opposite. 1 2 3 4 5 6. மறுபடி வலம். 1 2 3 4 5 6. Easy. Next, right hand, 6 counting. 1 2 3 4 5 6. Next, 6 counting. 1 2 3 4 5 6. Easy. Right hand, முன்பக்கமாறு. பின்பக்கமாறு. மறுபடியும் முன்பக்கம். இசை இடது கை முன்பக்கம். பின்பக்கம். மறுபடியும் முன்பக்கம். இசை. Next, 1 2 3 4 5 6. Next, 1 2 3 4 5 6. Next, 1 2 3 4 5 6. Next, opposite. மறுபடியும் வலம். ஈஸி. கிளாப்பிங் மெத்தட். ஒவ்வொரு மெத்தடும் 6 கவுண்டிங். ஈஸி.
Number 1. Next. 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 இடது மேல வலது கீழ். முன்பக்கம், பின்பக்கம், முன்பக்கம், வலது மேல இடது, முன்பக்கம், பின்பக்கம், முன்பக்கம். He said 1, 2, 3, 4, 5, 6. Next, shoulder workout. 1, 2, 3, 4, 5, 6. Next, 1, 2, 3, 4, 5, 6. Next, 1, 2, 3, 4, 5, 6. Ready? Easy. கைகளை இப்படி பிடிச்சுக்கோங்க. Left side, right. 1, 2, 3, 4, 5, 6. Ready? Easy. உட்கட்டாசன கிரியா 20 கவுண்டிங். Easy. வலது கை இடது காதை பிடிங்க, இடது கை வலது காதை பிடிங்க. 20 கவுண்டிங். ரெடி? Down. Breathe in. Breathe out. ரெடி? இயல்பான சுவாசத்தை கவனிங்க. வஜ்ராசனா. மந்திர உச்சாடனம். துரியத்திலிருந்து தொடங்கணும், மூலாதாரம் வரைக்கும் இழுக்கணும். ஓம். அப்புறம் மூலாதாரத்திலிருந்து துரியத்தை நோக்கி ஸ்வர்ண பைரவா போற்றி. நல்ல வலுவான பாவனையோடு செய்யுங்க. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. சவுண்ட் வரணும். ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. அந்த மகா ஸ்வர்ண பைரவர் நம்முள் பரிபூரணமாக நிரம்பி இருக்கிறார். ஸ்வர்ண பைரவா போற்றி. அஸ்திரசாசனா 20 கவுண்டிங். ரெடி? இசை அளவு எடுத்துக்கோங்க.
வஜ்ராசனம். அளவெடுத்துக்கிடணும். ரெடி. 20 கவுண்டிங். ரிலாக்ஸ். ரெடி. எல்லோரும் காயக்கல் பஸ் ஸ்டாண்டை எடுத்து போட்டுக்கோங்க. எல்லாருக்கும் இருக்கா? ரெடி. The first method, Magarashana Kriya. அன்பர்கள் அனைவருக்கும் சிவா ஓ சிவா ஓ சிவா ஓ சிவா. பொன்னுசாமி ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. ரெடி. வஜ்ராசனம் போட்டுக்கிடணும். கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. அளவெடுத்து ஸ்டாண்டை வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மெதுவாக அப்படியே படுத்துக்கிடணும். இதில் நம்ம தொப்புள் வரைக்கும் கீழே இருக்கணும், தரையில் இருக்கணும். அதுக்கு மேலே உள்ள பகுதியை பூரா நல்லா தூக்கிடணும். இப்போ பாருங்கள், மூச்சை இழுக்கணும். ஓ, மூச்சை விடணும். சிவா ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா. புரியுதா?
ஆன்சர் பண்ணுங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். ஓகேவா? ஈஸே சரியாக 30 கவுண்டிங் பண்ணணும். மந்திரத்தின்படி தான் பண்ணணும். ஓம்கேல மூச்சை இழுக்கணும், சிவாங்கேல மூச்சை விடணும். ரெடி? ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம். சத்தம் வரக்கூடாது. சிவா, ஓம் 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 சிவா, ஓம். இயல்பான சுவாசத்தை கவனிங்க. வஜ்ராசனா, வஜ்ராசனம். மந்திர உச்சாடனம் நல்லா சவுண்டாக சொல்லுங்க. சொர்ண பைரவா போற்றி, 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 சொர்ண பைரவா போற்றி. அந்த மகா சொர்ண பைரவரின் எல்லையற்ற பேராற்றல் நம்முள் நிரம்பி இருப்பதை உணருங்கள். நாம் சொர்ண பைரவராக இருக்கிறோம். ஓம் சொர்ண பைரவா போற்றி போற்றி போற்றி. ரெண்டாவது சுற்று அதே 30 கவுண்டிங், அதே பொசிஷனில் படுங்க. ரெடி? சிவா, ஓம் 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 சிவா. ரிலாக்ஸ். ஓம் சிவா, ஓம் சிவா. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. வஜ்ராசனம்.
மந்திர உச்சாடனம். ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. அந்த மகா ஸ்வர்ண பைரவரின் பேராற்றல் நம்முள் நிரம்பி இருப்பதை உணருங்கள். உங்களது உடலின் ஒவ்வொரு செல்களிலும் அந்த மகா ஸ்வர்ண பைரவரின் எல்லையற்ற பேராற்றல் நிரம்பி இருப்பதை உணருங்கள். அடுத்த சூத்திரம் அதே மாதிரி படுத்துக்கோங்க. மகராசன கிரியா பிரகார் 2. அதே மாதிரி தொப்புளுக்கு மேலே இருக்கணும். பிடி மேலே ஸ்டாண்டில் இருக்கணும். இங்கே பாருங்க. ஓம் சிவா, 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 ஓம் சிவா. பண்ணலாமா? ஓம் சிவா, 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 ஓம் சிவா. ரிலாக்ஸ். ஓம் வஜ்ராசனா. மந்திர உச்சாடனம். ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. 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 வாழ்த்துக்கள். நம்முள் மகா ஸ்வர்ண பைரவரின் பேராற்றல் நிரம்பி இருப்பதை உணருங்கள்.
ரெண்டாவது சுற்று வஜ்ராசனா. அளவு எடுத்துக்கோங்க. சிவா ஓம் சிவா ஓம் சிவா ஓம். சத்தம் வரக்கூடாது. சிவா ஓம் 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 சிவா. ரிலாக்ஸ். ஓம் சிவா ஓம். வஜ்ராசனம். मंत्र उच्चारण. ओम स्वर्ण भैरवा पोற்றி. ओम स्वर्ण भैरवा पोற்றி. स्वर्ण भैरवा पोற்றி. ओम स्वर्ण भैरवा पोற்றி. ओम स्वर्ण भैरवा पोற்றி. வாழ்த்துக்கள். அந்த மகா ஸ்வர்ண பைரவரின் பேராற்றல் நம்முள் நிரம்பி இருப்பதை உணருங்கள். மூன்றாவது சூத்திரம். காய்கல் பஸ் ஸ்டாண்ட் அப்படி எடுத்து போட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி நின்றுக்கணும். நம்முடைய முடிச்சு வருமம்னு சொல்லக்கூடிய அந்த வருமத்தில் ஸ்டாண்டு இருக்கணும். அப்படி இருக்கணும். அதாவது கரெக்டாக இந்த பகுதி, இந்த முடிச்சு வருமத்தில் தான் இந்த ஸ்டாண்டுடைய போல் இருக்கணும். அப்படி இருக்கணும். ரெடி? மெத்தட் என்னன்னா, உஷ்ட்ராசன கிரியா 1 2. இங்கே பாருங்க, எவ்வளவு முடியுமோ நல்லா பின்னாடி வளையணும். எவ்வளவு முடியுமோ. இது ஓம். அடுத்து சிவான்னு வரும்போது இந்த கையை திருப்பணும். உஷ்ட்ராசனத்தில் கை பின்னாடி இப்படி போகணும். அடுத்த ஆசனம் இப்படி போகணும். இதை ரெண்டையும் அட்டன் டயத்தில் செய்யணும். பாலாசனா, உஷ்ட்ராசனா. செல்வராஜ் புரியுதா? ரெடி? ஆமாம் ஆமாம், ரெடி. மந்திரத்தின்படி தான் செய்யணும்.
ரெடி? ஓம் சிவா, 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 ரிலாக்ஸ். ஓம் சிவா, ஓம் வஜ்ராசனா. வஜ்ராசனம் பண்ணிக்கோங்க. வஜ்ராசனா. மந்திர உச்சாடனம். ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. வாழ்த்துக்கள். மந்திரத்துடைய அடுத்த சூத்திரம் வேகமாக இழுத்து வேகமாக விடணும். ஓம் ஸ்வர்ண பைரவா, ஓம் ஸ்வர்ண பைரவா, ஓம் பைரவா, ஓம் பைரவா, ஓம் பைரவா, ஓம் பைரவா, ஓம் பைரவா. கவனிங்க. ஓம் துரியத்திலிருந்து மூலாதாரம், பைரவா மூலாதாரத்திலிருந்து துரியம். அந்த மகா குண்டலினி பேராற்றல் மகா ஸ்வர்ண பைரவராக நம்முள் ஓடுவதை உணருங்கள். அதிவேக மந்திர உச்சாடனம். ரெடி? ஓம் பைரவா, 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 பைரவா. ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. வாழ்த்துக்கள். அந்த மகா ஸ்வர்ண பைரவரின் எல்லையற்ற பேராற்றல் நம்முள் பரிபூர்ணமாக நிரம்பியிருப்பதை உணருங்கள்.
ரெண்டாவது சுற்று. ரெடி? ஓம் சிவா, 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 ஓம் சிவா. ரிலாக்ஸ். மந்திர உச்சாடனம். ஓம் சொர்ணபைரவா போற்றி. 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 அதிவேக பிராண சூத்திர மந்திர உச்சாடனம். ஓம் பைரவா, 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 பைரவா. ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. அந்த மகா ஸ்வர்ண பைரவர் நம்முள் பரிபூரணமாக நிரம்பியிருப்பதை உணருங்கள். இன்றைய சூத்திரம் 4வது சூத்திரம். ரெடி? காய்கள் பஸ் ஸ்டாண்டை எடுத்து போட்டுக்கோங்க. வஜ்ராசனம். ரெடி? ஈஸி. இங்கே பாருங்கள், ரைட் லெக் ஷோல்டரை இறக்கணும், லெஃப்ட் சைடில் திருப்பணும். ரைட் லெக்கை தூக்குனா ஷோல்டரை இறக்கி லெஃப்ட் சைடு. இது 1 2 3. இடது கால் போகணும், தலையை இறக்கி ரைட் சைடு பார்க்கணும்.
இது 3. இந்த 3 சேர்ந்தது ஒரு கவுண்டிங். இப்போ பாருங்க, 1, அடுத்து 2, 3. புரியுதா? மாணவர்களுக்கு புரியுதா? புரியுதா? இசே இதில் முதல்ல 5 கவுண்டிங் செய்கிறோம். ரைட், சென்டர், லெஃப்ட் 3 சேர்ந்தது ஒரு கவுண்டிங். 5 கவுண்டிங் செய்கிறோம். முடிந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 5 செய்கிறோம். ஈஸி. Come on. Ready? Right, center, left, center, right, center, 2, center. அஞ்சு செஞ்சவங்க ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. அஞ்சு செஞ்சவங்க ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. மந்திர உச்சாடனம். ஓம் சொர்ண பைரவா போற்றி. ஓம் சொர்ண பைரவா போற்றி. இதில் மந்திர உச்சாடனம் 3வது சூத்திரம். அதாவது மூக்கு வழியாக மூச்சை இழுக்கணும். இழுக்கும்போது ஓம்னு நினச்சிக்கிடணும். வாய் வழியாக மந்திரத்தை சொல்லணும். இப்போ பாருங்கள். சொர்ண பைரவா போற்றி, சொர்ண பைரவா போற்றி. அப்போ உள்ளே இழுக்கிறது ஓம். உள்ளே இழுக்கிற மூச்சை ஓம்னு நினச்சிக்கிட்டே இழுக்கணும். வாய் வழியாக காற்றை விடும்போது சொர்ண பைரவா, அது மட்டும்தான் சப்தமாக இருக்கணும். உள்ளே இழுக்கிற ஓம் நிசப்தமாக இருக்கும். ரெடி? சொர்ண பைரவா போற்றி, 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 சொர்ண பைரவா போற்றி. அதிவேக சூத்திரம். ஓம் பைரவா, ஓம் பைரவா, ஓம் பைரவா, ஓம் பைரவா, 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 பைரவா. ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. இந்த ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி மந்திர உச்சாடனம் சூத்திரம் 1. அதிவேகமாக பண்ணுறது நம்பர் 2. உள்ளே இழுக்கிற மூச்சு வெளியே விடுற ஸ்வர்ண பைரவா போற்றி, அது மந்திரம் 3. இந்த அலைவரிசையை மைண்டில் வச்சுக்கணும். ரெடி? இப்போ 2வது சுற்று
அதே 5 கவுண்டிங் தான் செய்ய போகிறோம். ரெடி? Easy. Right, center, left, அஞ்சு கவுண்டிங் முடித்தவங்க ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. மந்திர உச்சாடனம். மந்திர உச்சாடனம் 3. உள்ளே இழுக்கிறது, வெளியே விடுறது. ஸ்வர்ண பைரவா போற்றி. ஸ்டார்ட். ஸ்வர்ண பைரவா போற்றி. 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 அதிவேக சூத்திரம். ஓம் பைரவா, 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 பைரவா. ஸ்வர்ண பைரவா போற்றி. வாழ்த்துக்கள். நம்முள் அந்த மகா ஸ்வர்ண பைரவர் நமது உடல், மனம், உயிர் பரிபூரணமாக நிரம்பி இருப்பதை உணருங்கள். நாமே அந்த மகா ஸ்வர்ண பைரவராக வெளிப்படுவதை உணருங்கள். அகம் பைரவம், யாமே பைரவம், யாமே பைரவர், யாமே மகா பைரவர். வாழ்த்துக்கள். காய்கல் பஸ் ஸ்டாண்ட் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுருங்க. ரெடி? அவங்கவுங்க ஆசனத்தில் அமருங்கள். இயல்பான நிலையில் அமர்ந்துக்கோங்க. மலாஷனா. கால்களை இப்படி வச்சுக்கோங்க. எல்லாரும் நல்லா இந்த மாதிரி இருக்கணும்.
அந்த மகா ஸ்வர்ண பைரவர் நம்முள் நிரம்பி இருப்பதை உணருங்கள். மந்திர உச்சாடனம். ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. சவுண்டா சொல்லுங்க. ஓம் ஸ்வர்ண பைரவா போற்றி. ஓம் ஸ்வர்ண பைரவா